2 ஆண்டுகளாக ஏதேதோ காரணங்களை கூறி கல்விக்கான பணத்தை நடுவண் அரசு வழங்காமல் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ், பணம் ஒதுக்குவதில் பல்வேறு விதிமுறைகள் அமைத்து குழந்தைகளின் எதிர்காலத்தில் விளையாட வேண்டாம் என நடுவண் அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இப்போ வந்திருக்க நிதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 2021, 22, 23க்கான நிதியை தான் இப்போயே அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்முடைய மாநில அரசாங்கம் அந்த நிதி, ஏன்னா பொதுவாக அந்த நிதி என்பது அவங்க லேட்டாக தான் கொடுப்பாங்க. ஆனால் மாநில அரசாங்கம் அது வருவதற்கு முன்பாக தன்னுடைய பங்கை செலுத்திவிடும், அதற்கும் சேர்த்து அந்த பங்கை செலுத்திவிடும். அதன் பிறகு நம்ம ரீஎம்பர்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும், 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஏதேதோ காரணங்கள் சொல்லி நிதி வழங்குவதே அவங்க நிறுத்திட்டாங்க. அப்படிங்கும் பொழுது கூட அதை பேர் பண்ணி நம்ம ஓட்டணும். ஆனால் இந்த ஆண்டு சுத்தமாக நமக்கு வர வேண்டிய நிதியை வராமல் இருக்கிறவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலையை ஒன்றிய அரசு ஏற்படுத்திய மூலம் நம்ம போர்ட்டல் கூட ஓப்பன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இப்பொழுது நாம் அது ரைட் ராயலாக நம்ம நம்முடைய மாண்புமை பொருந்திய நீதிமன்றத்துக்கு போயிருந்த பொழுது அது எப்படியும் தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வராது என்பதை தெரிந்து கூட உடனடியாக இன்றைக்கி அதுக்கான பணத்தை அவங்க இப்போ விடுவிச்சிருக்கிறார்கள். இப்போ யார் யாரெல்லாம் கடந்த கல்வியாண்டில் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்காங்களோ அந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு 5 to 6 கேட்டகரிஸில் பிள்ளைங்களை நம்ம சேர்ப்போம். ஒட்டுமொத்தமாக அவர்களை நம்ம அப்சர்வ் பண்ணிக்க வேண்டும். இந்த திட்டத்தின் மூலமாக அவங்ககிட்டேருந்து ஏதாச்சும் தனியார் பள்ளிகள் கட்டணம் பெற்றிருந்தது என்று சொன்னால் உடனடியாக அந்த கட்டணத்தை நீங்கள் திருப்பி செலுத்திவிட வேண்டும். அதுக்கான கால அவகாசமாக இந்த 17ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் வைத்திருக்கோம். நாங்கள் உள்ளபடியே அந்த அப்சர்வேஷன் நடக்கும். மீண்டும் நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாக, ஏன் தமிழ் மக்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்வது ஒன்றிய அரசை, இது போன்று கல்வி என்று வரும்போது அந்த நிதியை ஒதுக்கீடு செய்வதிலிருந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் போட்டு தயவுசெய்து பிள்ளையோட எதிர்காலத்தில் நீங்கள் விளையாடக்கூடாது என்பதுதான் இந்த கோரிக்கையான.